உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோழியல் அம்பலத்தாடுவார் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். त्वमेव माताच पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणो त्वमेव त्वमेव सर्वं मम देव देव. स्टेशन हर हर शंकर जय शंकर जय जय हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. அன்புக்குரிய சங்கரஹால் ஐயர்களே, அருமை நண்பர் வெங்கடாச்சலம் அவர்களே, சேரட்டி மணியன் அவர்களே, இளங்கம் அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்கத்தா நகரம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நகரம். 1950-51 2 ஆண்டுகளிலேயும் இங்கேயே நான் வாழ்ந்திருக்கிறேன். இங்கே ஒரு படத்துக்கு நான் எழுத வந்தபோது இந்த ராஜ்பிகாரி அவர்கள் முழுவதையும் கால்நடையாகவே அலைந்து கொண்டிருப்பேன். அப்படி ஒரு வாழ்க்கையை இங்கே வாழ்ந்திருக்கிறேன் என்றாலும் இப்பொழுது நான் அந்த ஆசையோடு ஒப்புக்கொண்டேன் என்றாலும் கூட நண்பர் வெங்கடாச்சலம் அவர்கள் சொன்னது போல் நேற்று முன்தினம் புறப்படுவதற்கு முன்னாலே எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. எனக்கு அப்படி ஒன்றும் அதிகமான ரத்த கொதிப்பு இல்லை என்றாலும் நான் 20 வருஷமாக ஒரு சுகர் பேஷண்ட். அது என்ன சங்கடம் என்றால் 2 மணி நேரம் சேர்ந்தாற்போல் ஒரு இடத்துல இருக்க முடியாது, பாத்ரூம் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். அது ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாகும். அதனாலேயே சில நிகழ்ச்சிகளிலே போன உடனே ஒரு 1/2 மணி நேரம் பேசிவிட்டு ஓடி வந்து விடுவது பெரும்பாலும் கலந்து கொள்ளாமல் இருப்பதை என்று வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட நண்பர் வெங்கடாச்சலம் அவர்கள் வற்புறுத்தியதற்கு இணங்க இங்கே உங்களுக்கு நான் பேச வந்தேன். வந்ததிலே இருந்து ஹெல்த்து கூட நன்றாக இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த மாதிரி சொற்பொழிவுகளுக்கு போகும்போது ஹெல்த் நன்றாக இருக்கும். அதற்கு முன்னாலே எவ்வளவு பயம் இருந்தாலும் கூட ஹெல்த் ஆரோக்கியம் என்பது போன உடனேயே நன்றாக வந்துவிடும். மனிதனுக்கு வாழ்க்கையிலேயே மிகவும் முக்கியமானது நம்பிக்கை தான். தாயாரை நம்புகிறவன் தான் தகப்பனை அப்பா என்று கூப்பிட முடியும். தாயாரோட நம்பிக்கை இல்லை என்றால் கூப்பிட முடியாது. தாய் தவறு கூட செய்திருக்கலாம் என்ற சந்தேகம்தான் வரும். ஆகவே நம்பிக்கையின் மீதுதான் சமூகமே முழுக்க முழுக்க நின்று கொண்டிருக்கிறது என்பதனை நீங்கள் அறிவீர்கள். அந்த நம்பிக்கையின் பேரிலே தான் நானும் இங்கே வந்தேன். இவ்வளவு நேரம் எனக்கு இவ்வளவு சங்கங்கள் பாராட்டு மாலை அணிவித்த போது நான் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றேன். எனக்கு இந்த நம்பிக்கை வர ஆரம்பித்த வருஷங்கள் பல ஆகிவிட்டது என்றாலும் அந்த நம்பிக்கையை நான் சொல்ல ஆரம்பித்து சில வருஷங்கள் தான் ஆகின்றது. முதலில் அந்த நம்பிக்கை சரிதானா என்று எனக்குள்ளேயே நான் ஆராய்ச்சி செய்த பிற்பாடு தான் அந்த வெளியிலே போட முடியும். இல்லை என்றால் அந்த நம்பிக்கை அரைகுறையாகவே வெளியிலே வந்து விடுதும், அது ஜனங்களிலேயே ஏறவும் ஏறாது. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த ஹோட்டலில் சாப்பிட உட்காரும் போது அந்த ஹோட்டலை நம்பித்தான் உள்ளே நுழைகிறோம். ஆகவே நம்பித்தானே சாப்பிட்டா வேண்டும். அருமையான ஹோட்டல் அற்புதமான மசாலா தோசை என்று ஆர்டர் செய்கிறோம். அவன் மசாலா தோசையை பிளேட்டில் கொண்டு வந்து வைத்த பிற்பாடு என்ன அற்புதமான மசாலா தோசை என்று எண்ணிக்கொண்டே சாப்பிட்டு விட்டால் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஆனால் இது சந்தேகம் வந்து இதை எப்படி சமைக்கிறார் பார்க்கலாம். இந்த சமயக்கட்டில் கொஞ்சம் எட்டி பார்த்தா அப்பத்தான் வேர்வையை வலிச்சு மாவு விடுவான். அப்பதான் சளியை சிந்தி அவன் மாவு விடுவான். இதுதான் சட்னிக்கு நெய், அதுதான் உப்பு வைப்பான். நம்பிக்கை இல்லை என்றால் அங்கே போய் நாம் இருக்க முடியாது. நம்பிக்கை இல்லை என்றால் அந்த சாப்பாட்டை நாம் ரசித்து சாப்பிடவும் முடியாது. ஆகவே அந்த சாப்பாட்டை சாப்பிட போகும்போது
நம்பிக்கையுடனேயே போக வேண்டும். அதுபோலவே வீட்டுக்கு திரும்பி வருகிறோம். மணி 9 ஆகிவிட்டது. வாசலில் வெளியில மளிகை பூ வைத்து பொட்டு வைத்துக் கொண்டு மனைவி கணவன் வரவில்லையே என்று காத்துக்கொண்டே இருக்கிறாள். அதனால நான் வரவில்லை என்று எவ்வளவு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அம்மா தாமதமாகிவிட்டது, மன்னித்துக் கொள் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே அழைத்துக் கொண்டு போனால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உடனே அவளை பார்த்த உடனே வாசலில் நிற்கிறாளே, எதுக்காக நிற்கிறாளோ, யார் நிற்கிறாளோ என்று சந்தேகப்பட ஆரம்பித்தால் உடனே அந்த இரவு வீணாகிவிடும், மறுநாள் பொழுது வீணாகிவிடும், சாப்பாடும் வீணாகிடும். ஆகவே எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையின் மீது நம்மை ஸ்தாபித்துக் கொள்வது ஒன்றுதான் நாம் வாழ்வதற்கு வழி என்பதாலே தான் தெய்வத்தை நாம் நம்புகிறோம். தெய்வம் வாழ வேண்டும் என்பதற்காக கோயில் கட்டுகிறோம், நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கோயில் கட்டுகிறோம். இப்படிப்பட்ட உபன்யாசங்களை தெய்வத்தினுடைய நன்மைக்காகவும் பிரீதிக்காகவும் பிரார்த்திக்கிறோம் இல்லை. நாம் நம்முடைய நன்மைக்காக இப்படிப்பட்ட உபன்யாசங்களை அங்கே எங்கே சொற்பொழிவுகளை நிகழ்த்தி அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் நாம் கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறோம். அவ்வளவு. வாழ்க்கையிலே நமக்கு மிகவும் முக்கியமானது என்பது நம்பிக்கை. எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையின் மீது நாம் விடாப்பிடியாக இருப்போமானால் அதை அடைந்து விடுகிறோம். அடையாவிட்டால் கூட ஒரு திருப்தி. டாக்டரை நம்பினால் நோய் பாதி தீர்ந்து விடுகிறது. டாக்டர் மாத்திரையை நம்பினால் முக்கால் தீர்ந்து விடுகிறது. மாத்திரை வேலை கால் வேலைதான், நம்பிக்கையின் வேலைதான் முக்கால் வேலையாகும். ஆகவேதான் அந்த நம்பிக்கையின் மீதுதான் நாம் பயணம் செய்தாக வேண்டியிருக்கிறது. அந்த நம்பிக்கையிலே தான் நானும் விமானத்திலே புறப்பட்டு வந்தேன். சரி, கல்கத்தாவை ஏதாவது ஆனால் கூட ஒத்தாசைக்கு இருக்கட்டுமே மனைவியை அழைத்தோம். நாங்க 3 பிரதேசம், ஒரே சம்சாரம், 9 குழந்தை. எனக்கு 15 குழந்தைகள். அதுல பேருக்கு குறைச்சலே கிடையாது, பிள்ளை பேர். நாங்கள் 6 சகோதரிகளோடு பிறந்தேன். என் தாயாருக்கு கர்ப்பச்சிதைவு என்பதே கிடையாது. கர்ப்பச்சிதைவும் இல்லை, குழந்தை சாவு இல்லை என்பதால் ஊரில் எங்கே விசேஷம் நடந்தாலும் என் தாயாரை எழுத்த வீட்டில் கொண்டு போய் உட்கார வைத்து மாப்பிள்ளை பெண்ணை அழைத்து வரும்போது அவளை எதுக்காக வர சொல்வார். அது ஒரு சகுனம் என்பதால் யாரையும் குறுக்கே வரவிட மாட்டார். முதல்ல அவன் வந்த பிற்பாடு தான் பின்னால் எல்லாரும் வர வேண்டும் என்பார். அப்படி ஒரு சகுனமாக வைத்திருந்தார். அப்படி ஒரு புனிதமாக அந்த தாயார் வாழ்ந்து நான் உருப்பட்டு நன்றாக வந்து கொண்டிருக்கும் போது அந்த தாயார் அதை பார்க்காமல் மறைந்து போனார். அந்த உருப்படியான வாழ்க்கையை எனக்கு கொடுத்த தெய்வத்தை நான் 2 ஆண்டு காலம் மறந்திருந்தாலும் கூட மீண்டும் அதை சந்திக்கிற சிந்திக்கிற புத்தியை எனக்கு கொடுத்தவர் அருமை குருதேவர் கிருபானந்த வாரியார் அவர். அவருடைய பேச்சை கேட்டு எத்தனை பேர் திருந்தினார்களோ எனக்கு தெரியாது. நான் திருந்தினேன் நிச்சயமாக. ஏதோ அவருடைய பேச்சை கேட்கின்றவர்கள் ஏற்கனவே திருந்தியவர்கள் தான் அதிகம் கேட்கிறார்கள். என்னுடைய நான் திருந்தாத ஒருவர் போய் அதை கேட்டேன். திடீரென்று அதை கூப்பிட்டார். திடீரென்று கூப்பிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு விஷயம் உங்களிடம் பேச வேண்டும், நான் வரட்டுமானா? ஐயோ சுவாமி, நீங்க என்ன வரணும், நானே வரனே என்றேன். போன உடனே சொன்னார், இந்த மாதிரி ஒரு இந்த கந்தர்கோட்டம் இருக்கிறதே சென்னையில, அதை குளத்தை புதுப்பிக்கிறேன், நான் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நான் வீட்டுக்கு வந்து நான் எப்போதுமே கையிலே பணம் வைத்துக் கொள்ள கிடையாது. எத்தனை லட்சம் வந்தாலும் கூட எத்தனை ஜோசியம் சொல்லியிருக்கிறார், வெள்ளிக்கிழமை லட்சம் வரும்னா வியாழக்கிழமை 1.5 லட்சம் கடன் வரும். அது வந்த உடனே போய்விடும். ஒரு 5000 ரூபாய் ஒரு கம்பெனியில போய் வாங்கி எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டு போய் கொடுத்தேன். இன்னைக்கு சாயங்காலம் நான் கதை சொல்றேன், முடிஞ்சா வாங்கலேன்னு போய் உட்கார்ந்தே மறுநாள் போனேன். சாப்பாடு கூட செலவில்லை. எனக்கு ஒரு 7 நாள் கேட்டதுதான் தாமதம். அவர் பல புத்தகங்களை படிக்க ஆரம்பித்த போது எனக்கு ஒரு உற்சாகமான எண்ணம் பிறந்தது. ஆண்டவன் மீது ஒரு புனிதமான நம்பிக்கையும் பிறந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் 2-3 வருஷம் கழித்து அர்த்தமுள்ள இந்த முதல் எழுதினேன். எல்லாமே சேர்த்து 11 லட்சம் காப்பி போயிருக்கிறது. ஏராளமான புத்தகம் இருக்கிறது. சொல்ல போனால் அந்த புத்தகம் பல பேரை என்னுடைய பழைய சகாக்களை எல்லாம் திருத்தி இருக்கிறது.